நானும் அவனும் ஒரே காலேஜ் ஒரே டிபார்ட்மெண்ட் தான் படிச்சோம். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம். காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே நாங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். அவனை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால என் வீட்ல யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. காலேஜ் தேர்ட் இயர்லயே அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. நல்ல வேலை, நல்ல சம்பளம். எங்க மாமியாரும் வேலைக்கு போவாங்க. 2 பேர்த்தோட இன்கம் வச்சு ரொம்பவே சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருந்தோம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் இன்னுமே எங்களோட லைஃப் ரொம்ப சூப்பரா போச்சு. புதுசா பைக் வாங்கணும் அப்படின்னு என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஆசை. அந்த அன்னைக்கு புது பைக்குமே வந்து வாங்கினா. அப்ப என்னோட பையனுக்கு 1.5 வயசு. புது பைக் வாங்கிருக்கனால கோவிலுக்கு போலாம், நீ ரெடியா இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். நானும் குழந்தையும் ரெடி ஆகி ஆசையா காத்துட்டு இருந்தோம். ஆனா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. 2 பேர் போயிருக்காங்க வண்டியில, அதுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஒருத்தருக்கு நல்ல காயம், ஆனா அவங்க பொழைச்சிட்டாங்க. இனி ஒருத்தர் என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப அடி, தலையில எல்லாம் பயங்கரமான அடி. அவனை எங்களால பார்க்கவே முடியல. கான்சியஸே இல்லாம 2 வாரத்துல இறந்துட்டான். வயசு குழந்தை என்னோட குழந்தைக்கு அன்னைக்கு அப்பா இல்லாம போயிட்டான். என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்பீடா வண்டி ஓட்டுவான். ஒரு டைமும் நான் பைக்ல போகும்போதெல்லாம் சத்தம் போடுவேன். அவன் கேட்கவே இல்ல. அவன் ஸ்பீடா போனதுனாலதான் இப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏஜ் வைஸ் பசங்க வண்டி எடுத்தாங்க அப்படின்னா பயங்கரமான ஸ்பீடா வண்டி ஓட்டுறீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சோ ஆகலையோ, நீங்க போறது உங்க குடும்பத்துக்கு பெரிய ஒரு இழப்பு தான். விதி இப்படி நடந்துருச்சு அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா எனக்கு தோணுனது என்னன்னா, அவன் ஸ்பீடா போனதுனாலதான் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு எனக்கு ரொம்பவே கோவமும் வருத்தமுமா இருந்துச்சு. என் மாமியாருக்கும் அவன் ஒரே பையன், அவங்களையும் என்னால சமாதானப்படுத்த முடியல. அப்படியே இருக்க முடியாதே, என்ன நம்பி எனக்கு ஒரு குழந்தை இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மீண்டு வந்தேன். என்னோட பையனுக்காக என்னோட வாழ்க்கையோட ஓட்டத்தை ஆரம்பிச்சேன். எனக்கு அப்போ 23 வயசு. எனக்கு ஆல்ரெடி டைலரிங் எல்லாம் தெரியும். எங்கிட்ட இருந்த காசெல்லாம் வச்சு கொஞ்சம் மிஷின்லாம் வாங்கி போட்டு டெய்லியும் ஒரு 5 இருந்து 10 பேருக்கு டைலரிங் கிளாஸ் எடுப்பேன். அது போக வெளியில எல்லாம் பிளவுஸ் எல்லாம் தைச்சு கொடுத்து என்னோட இன்கம் நான் வந்து எடுத்தேன். என்னோட குழந்தைய என்னோட மாமியார் பாத்துப்பாங்க. என்னோட மாமியார் எனக்கு மாமியார்னு சொல்றதை விட அவங்க அம்மான்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. தயவு செய்து வண்டியில ஸ்பீடா போகவே போகாதீங்க. நீங்க பண்ற அந்த தப்புனால என்ன மாதிரியும் என் குழந்தை மாதிரியும் என்னோட மாமியா மாதிரியும் ஆட்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறோம். இன்னைக்கு சின்ன வயசா இருக்கிற நானும் என்னோட குழந்தையும் நிற்கதியா நிக்கிறோம். என் மாமியாருக்கும் இருந்த ஒரே ஒரு உறவுனா அது அவ மட்டும் தான். இதுக்கு மேல நான் ஏன் உயிர் வாழணும்னு ஒரு தடவையும் அழுவாங்க. அவன் என்னையும் என்னோட மாமியாரையும் என் குழந்தையும் ரொம்ப பாசமா பார்த்துப்பான். அவனை மிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நாங்க ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோம். இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க, ஏமா எனக்கு மட்டும் அப்பா இல்லைன்னு கேட்பான். அந்த வலியோட கொடுமை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் புரியும். என்னோட வயசு இப்போ 26, என் பையனுக்கு 5 வயசு ஆகுது. இந்த உலகத்துல நமக்கான ஒருத்தவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட இடத்துல இருந்து அந்த வருமானத்தை ஈட்டிட்டு வாழ்றது ரொம்ப ஈஸி. ஆனா அவங்களோட நினைவுகளை கொண்டுட்டு வாழ்றது தான் ரொம்ப கஷ்டம். இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. இது நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்களோட ஸ்டோரி. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை மெசேஜா கன்வே பண்ணுங்க.